வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாளாச்சு, வெகு நாளாச்சு உங்களை சந்தித்து வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகுது. நான் கொஞ்சம் பெங்களூர் இந்த மூலிகை எடுக்கிற வேலையை தை மாதத்தில் தான் நாங்கள் ஃபுல்லாக அந்த மாதம் ஃபுல்லாகவே மூலிகை எடுப்போம். அந்த மூலிகை இந்த வருஷத்தில் ஒரு முறை அதனுடைய உகந்த நட்சத்திரத்தில் பார்த்து அந்த உகந்த ஓரையில் பார்த்து நாங்கள் காப்பு கட்டி தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்குவோம். அந்த வேலைக்கு ஒரு 2 மாதமாக வீடியோ போடலை. அதனால் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன். பாருங்கள், இப்போ எதை பற்றி நம்ம பேச போகிறோம், எதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அதே மாதிரி நான் இந்த இடம், இது எந்த மாதிரி இடம் அப்படின்னா, நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் ஜவாதி மலை. இந்த மலை மேலே தான் ஏறணும். பெரிய கோவில் ஒன்று கட்டிகிட்ருக்காங்க. அங்கே அதை பார்த்துட்டு அங்கே ஒரு சில வேலைகள்லாம் இருக்குது, வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது புதுநாடு, அந்த புதுநாடுன்ற மாதிரி புதுவூர் நாடு. அந்த புதுவூர் நாட்டுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். அந்த வழியில் போகும்போது பார்த்திங்கன்னா பத்தினி இலைன்னு சொல்லுவாங்க. இந்த பத்தினி இலை இந்த செடியை நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பறிச்சிக்கலாம். சுண்டக்காய் மாதிரியே இருக்கும். அதே மாதிரி இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் படுத்துன்னு தூங்கும் போது குழந்தைங்க அலறி அழுவாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு தூக்கம் வராது. இதை கெட்ட கனவுகள்லாம் வந்துட்டுருக்கும். இது ஒரு தாந்திரிக முறை தான், இது மாந்திரிகமே கிடையாது. சரியா? இது சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஆனால் இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வேப்ப எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேப்ப எண்ணெயில் நீங்கள் இதை திரி போடணும். பயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அலறி அழுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வேப்ப எண்ணெயில் தான் போடணும். அதனுடைய இலையும் அந்த காயும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இலை, இது பத்தினி இலை. இங்கே பாருங்கள், அந்த இன்றைக்கி என்னால் எட்ட முடியல. அது அந்த மாதிரி காய் வரும், சுண்டக்காய் மாதிரி வரும். இந்த இலையை பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்கள், நம்மள எப்படி நல்லா வெள்ளையாக இருக்குது. துணி நம்ம பட்டு துணி இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி ஒடிச்சு எடுத்து இது இப்படி நீங்கள் சுற்றணும். இப்படி சுற்றினீங்கன்னா நம்மளுக்கு திரி மாதிரி ஆகிடும். இது இப்படி நம்ம பேப்பரை சுற்றுறோம் போகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா சுற்றிட்டு இது சின்னதாக பண்ணிக்கோங்க. இது பெருசாக நான் உங்களுக்கு காட்டுறேன். இலையை கிழிக்காமலே இப்படி சுற்றி என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு அகல் விளக்கு வாங்கிட்டு வேப்ப எண்ணெய் இதை நல்லா நினச்சி இதை நினச்சிட்டு அந்த வேப்ப எண்ணெயை ஊற்றிட்டு இதை வச்சு திரி மாதிரி இப்போ இங்கே பற்ற வச்சுட்டிங்கன்னா அழகாக தகன்னு எரியும். சிம்பிளாக பண்ணுற பாருங்கள். அதனால் எண்ணெய் இல்லை, நெருப்பட்டி மட்டும் இருக்கும். உள்ள காரில் நெருப்பட்டி இருக்கு பாருங்கள், எடுத்துகிட்டு வாங்க. இதை நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. எல்லாருக்குமே தெரியும். நம்ம இந்த பேய் மிரட்டி இலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். இது பத்தினி இலை. அந்த பேய் மிரட்டி இலையை பற்ற வைக்கக்கூடாது. இதை நீங்கள் போடுங்க. இதில் போட்டுட்டு இந்த குழந்தைங்களாம் அலறி அழுவு இல்லைங்களா, அந்த மாதிரி இடத்துலையும் போடலாம். இல்லை நம்மளுக்கு கெட்ட கனவு வருது, இல்லை ஏதோ நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுங்களில் நம்ம போய்ட்டு சொல்லுவோம், தூக்கமே வரலைங்க, ஏதோ ஒரு கனவு கெட்ட கனவு கனவுகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இதை நீங்கள் செய்யுங்க. வேப்ப எண்ணெயில் நீங்கள் இதை திரி போட்டுட்டு நல்லா அப்படி சுருட்டி திரி போட்டு நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா இது அப்படியே பற்றிட்டு அழகாக அந்த எண்ணெய் தீர்ற வரைக்கும் இது எரியும். இது நீங்கள் ஒரு 5 நாள் அல்லது 7 நாள் நீங்கள் தொடர்ச்சியாக இல்லை ஒரு 3 நாள் போட்டிங்கன்னா நம்ம வீட்டில் அந்த பிரச்சனை இருக்காது. கெட்ட கனவுகள் வருது அந்த ரூமில் போடுங்க. இல்லைனா நிலைவாசல் முன்னாடி இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் போட்டு விட்ருங்க. இது எப்போ அப்படின்னா நீங்கள் தூங்குறதுக்கு முந்தி அந்த நேரத்தில் நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த புகையை பற்றிட்டு இந்த புகை நம்மளுடைய வீடு ஃபுல்லாக பரவறதுக்கு ஆரம்பிக்கும். இந்த வேப்ப எண்ணெயும் இந்த இலையும் பற்றினாவே உள்ளே இருக்கிற துருதேவதைகள் எதுக்கையுமே நம்மளை அணுங்காது, நம்மக்கிட்ட சேராது. அந்த பிரச்சனை இருக்கிறத அது சரி செய்யும். இதுதான் நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதை நீங்கள் கண்டிப்பாக இது காப்பு கட்டணும், சாபம் போக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த இலையை பாருங்கள், அழகாக நான் திரி மாதிரி சுற்றிட்டேன், கிளியவே கிடையாது பாருங்கள். மறுபடியும் இலையாகவே இருக்குது. மறுபடியும் இதை பாதி கூட இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்படி பாதியாக கட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து இது பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பாதி கூட கட் பண்ணிவிட்டு பாதியை சுருட்டினாவே போதும், நல்லா சுருளும். சரிங்களா? இந்த மாதிரி பாதி கீழே போட்டேன் பாருங்கள். இது மாதிரி பாதி கட் பண்ணிவிட்டு நீங்கள் சுருட்டினீங்கன்னா அழகாக இது சுருளும் பாருங்கள். நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியே போட்டுக்கலாம்.
இதுதான் விஷயம். இதே அப்படி என்ன பண்ணணும், திரிய போடுறீங்க. இந்த இலையை வந்து மறுபடியும் திரிய போடணும், வேறு மாதிரி எதுவும் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதை கொஞ்சம் எவ்வளோ ஒரு கைப்பிடி அளவுக்கு இல்லை 2 கைப்பிடி அளவுக்கு இதை நீங்கள் பறித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்து காய வச்சுட்டு நம்ம சாம்பிராணி போடுறோம் பார்த்தீங்களா, சாம்பிராணி புகை போடும் போது இது அந்த தூளை வந்து அந்த புகையில் போட்டு நீங்கள் வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு வாங்க. வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு வந்தீங்கன்னா துருதேவதைகள் கண்டிப்பாக இருக்காது. இது பத்தினி இலைன்னு பேர். இதுக்கு ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு விதமான ஒரு பேர்கள் இருக்கலாம். இதனுடைய இலை வந்து பத்தினி இலைன்னு சொல்லுவாங்க. இது பத்தி எரியும். சாதாரணமாக வந்துட்டு பாருங்கள், ஆனால் திரிய வந்து நினைக்கல, இது வந்து எண்ணெய் இல்லை. மலை மேலெல்லாம் ஏறுறாங்க பாருங்கள். உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் பற்ற வச்சு காட்டுறேன். இதே எண்ணெய் வந்து நம்ம எண்ணெயில் வந்து முக்கி எடுத்துருந்தால் கண்டிப்பாக வந்து பற்றி எரிஞ்சிருக்கேன் பாருங்கள். நெருப்பு பிடிச்சிக்கல, கொஞ்சமாக புகை வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் இதை வந்து நீங்கள் புகையாகவும் போட்டுக்கலாம். விளக்கு போட்டுட்டு ஒரு நாளைக்கு புகை போடுங்க. எப்படியாப்பட்ட சூனியம் ஏவல் இதெல்லாம் வந்து செய்கிறவங்களை கூட இதை தடுத்து நிறுத்தும். நம்ம வீட்டுக்கு அந்த மாதிரி ஏவல் பிள்ளை சூனியம் விட்டுருக்காங்க, அதை கூட தடுத்து நிறுத்தும். இந்த புகை போனால் துருதேவதைகள் எதுவுமே இருக்காது. அதனால் நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க. இதை நான் ரொம்ப நாளாக ஆகிடுச்சு வீடியோ போட்டு இதை வந்து போடணும் அப்படின்ற ஒரு உங்களுக்கு காட்டணும். இந்த எல்லாருமே என்ன கேட்குறாங்க, எங்கள் வீட்டில் இந்த மாதிரி கனவுகள் கெட்ட கனவுகள் வந்துகிட்டே இருக்குது, தூக்கம் வரலை, பிள்ளைங்களாம் அலறி அழுகுது, பெரியவங்கள் எங்களுக்கும் தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஏதோ நடமாடுற மாதிரி இருக்குது, ஏதோ எங்கள் வீட்டில் ஒரு சவுண்ட் எல்லாம் போடுற மாதிரி இருக்குது, உள்ள தூந்தா பயம் திக்குன்னுது, இந்த மாதிரிலாம் ஒரு பயம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க, கேட்டிருக்காங்க இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு இதை நீங்கள் திரியாக போடுங்க. இதை கொஞ்சம் அதிகமாக பறிச்சுட்டு வந்துட்டு புகையை போட்டாலும் கண்டிப்பாக இந்த புகை எல்லா ரூமும் காட்டுங்க. பாத்ரூம் இருந்தால் பாத்ரூம்பு உள்ளே கூட நம்ம காட்டிட்டு வரலாம். எல்லா ரூமையும் புகை நீங்கள் காமிச்ச உடனே அந்த தீபம் நம்ம தூபம் போடுறோம் இல்லைங்களா, சாம்பிராணி புகை போடும்போது இது நல்லா காய வச்சுட்டு நீங்கள் அது உள்ளே போட்டு நீங்கள் தூபம் போட்டு காமிச்சிங்கன்னா அனைத்து தீய சக்திகளும் உடனே அது விலகும். இதுக்கு எந்த ஒரு செலவும் கிடையாது. நீங்கள் யாருக்கிட்டையும் போய்கிட்டு எனக்கு எங்கள் வீட்டில் பேய்க்குது பிசாசிக்குது இதை ஓட்டணும் விரட்டணும் அப்படின்றது எண்ணமே கிடையாது. இதை பேய் பிடிச்சவங்களுக்கு கூட புகை போட்டு நீங்கள் அவங்க சாம்பிராணி முகத்தில் காமிச்சிங்கன்னா அந்த சோகம் அந்த பேய் பிசாசி இருக்கிறது அது விளங்காது, அது மேலே உட்காராது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு எந்த ஒரு காசு செலவும் கிடையாது. செடியை மட்டும்தான் பார்த்து நீங்கள் எடுத்துக்கணும். அந்த மாதிரி காய்க்கும். நீங்கள் சுருட்டினாவே செடி வந்து இப்படி இப்போ நம்மளுக்கு வந்து துணி மாதிரி சுருளும், திரி மாதிரி. இந்த திரியை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்தடுத்த வீடியோ இனிமேல் உங்களுக்கு போட்டுகிட்டே இருப்பேன். சின்ன ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த விஷயத்தை நீங்கள் செய்து நீங்கள் பயன்படுங்க. யாருக்கிட்டையும் போய் இதுக்காக நீங்கள் போய் அந்தரம் கட்டிக்கணும் மந்திரம் கட்டிக்கணும் தாய்த்து கட்டிக்கணும் அப்படின்றது எதுவும் கிடையாது. இதை கண்டுபிடிச்சி நீங்கள் புகை போடுங்க. உங்கள் வீட்டில் துரு தேவதைகள் எது இருக்காது, நல்லது நடக்கும், லட்சுமி கடாசாரம் கிடைக்கும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.